பொறுமையா வாங்க. மிஷன் சண்டைனா என்ன? இம்மானுவேல் வேதாகம பேர் என்னங்க இந்த ஊழியத்துக்கு பேரு? இம்மானுவேல் வேதாகம சுவிசேஷ மிஷனரி இயக்கம் பெருசாக போயிட்டு இருக்குது. இந்த திருச்சபையினுடைய நோக்கம் என்னன்னா, ஒவ்வொருவருமே மிஷனரியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு மிஷனரி போல வாழணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் ஒரு மிஷனரியாக இந்த இடத்துல இருந்து அனுப்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் தரிசனம், பெரிய தரிசனம், பெரிய தரிசனம், பிக் விஷன். இந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அதுக்காக கர்த்தர் என்ன சொல்ற, பெருமைக்காக சொல்ல, இந்த ஊழியத்தின் மூலமாக 5-6 மிஷனரிஸ் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம்பூர் பகுதியில 2 மிஷனரிங்க, ஆந்திரா பகுதியில ஒரு கப்பல்ஸ் மிஷனரியா இருக்கிறாங்க, பீகார் பகுதியில அருமையான தம்பி தனஞ்சய் மிஷனரியா இருக்கிறாங்க. இப்ப ஜார்க்கண்ட் பகுதியில நம்ம சபை மூலமாக ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தாலும் அவங்க நாம ஆசீர்வதித்து ஜெபித்ததன் மூலமாக இன்னைக்கு மிஷனரியாக தங்கச்சி எலன் மரியம் போயிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் சகோதரன் ஆபிரகாமும் போயிருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்தை துதிப்போம். அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் நாம ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். God fulfills the desire of the servant of God. ஆமென். ஹalleluya. தரிசனம் பெரிதா இருக்கிறது. இந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு நம்மளுடைய ஜெபமும் நம்மளுடைய உபவாசமும் அதிகமாய் ஆக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை வந்து ஜெபித்தா பத்தாது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ராத்திரி நைட் ஷிஃப்ட் பண்ற மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தில் நைட் ஷிஃப்ட் பண்ணணும். தூக்கத்தை கிரயமா கொடுக்கணும், தூக்கத்தை வெறுக்கணும், சாப்பாடை வெறுக்கணும், ஜெபிக்கணும். மக்களுடைய விடுதலைக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் திறப்பல நிற்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த திருச்சபை ஒரு மிஷனரி திருச்சபையாய் ஆமென் இயங்க வேண்டும். ஆமென். இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து நடத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல இருக்கிற ஒவ்வொருவருமே நான் நீங்க பெரியவங்க நான் பெரியவங்க கிடையாது. எல்லாமே சமம். எல்லாருமே கர்த்தருடைய சமூகத்துல சமம். ஆமென். ஹalleluya. என்னன்னா எங்க மைக் கொடுத்துருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் மைக் கொடுத்து பேசணும்னா ரெடினா வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பிரசங்கம் பண்றேன்னு சொல்லி யாராவது சொல்லுவீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் நடக்க போகுது. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நான் கேட்ட பொழுது நீ எல்லாத்தையும் மாத்தணும்னு சொன்னாரு. ஆமென். எவ்ரிதிங் whatever I do என்ன நடந்தாலும் சரி ஏசப்பா கிட்ட கேட்டுதான் செய்வேன். ஆமென். ஹalleluya. அது மட்டும் 100% ஷூர். ஆமென். ஏன்னா அப்படி நம்ம ஆண்டவர்ட்ட கேட்காம போனோம்னா பிரச்சனை. இதுக்கு எல்லாத்துக்கும் வேத வசன ஆதாரம் இருக்குது. ஆமென். ஹalleluya. The ministry that you have carried, you have already handed to the every man of God, every women of God. ஆமென். ஸ்தோத்திரம். இதெல்லாம் செய்றீங்க, நல்லதுதான். இன்னும் சிறப்பா செய்வதற்கு அதற்கான திட்டங்களை, அதற்கான காரியங்களை இந்த டிஸ்கஷன்ஸ் டைம்ல அதான் ஊழியர் செய்றவங்களோடு சேர்ந்து பேச இருக்கிறோம். ஆமென். ஹalleluya. அதுக்கான ஆயத்தங்களை பண்ணுங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் பிரேயர் முடிச்சோம்னா நம்ம அது கேதர் ஆக போவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தடை இல்லாம நடக்கணும். போன மாசம் ஒரு லஞ்ச் கொடுத்தோம். ஆமென். என்னுடைய சொந்த செலவுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாசம் ஏதோ உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். கவலையப்படாதீங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கிடையாது, இந்த ஊழியம் செய்யறவங்களுக்கு மாத்திரம் தான். அப்படின்னு நீங்களும் வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. நாங்க கொடுக்கறதுல அவர் திருப்தி பட முடியாது. ஆமென். ஹalleluya. ஏசப்பா கொடுக்கறதுல என்னவாகும்? ஆமென். ஹalleluya. பெரிய ஒரு திருப்தியை பெற முடியும். ஆமென். After all a man, ஆமென். ஹalleluya. But God when he gives, he gives, ஆமென். ஆமென். எப்படி கொடுக்குறாரு? complete satisfaction ஓட ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்யுங்க. தெரியாதவங்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவிங்க. ரட்சிப்புல நடத்துங்க. ஆமென். கர்த்தருக்கான காரியங்களை செய்யுங்க. நிறைய ஆராதனை குழுக்கள் எழும்ப வேண்டும். நிறைய ஜெப குழுக்கள் கிராமத்தோறும் எழும்ப வேண்டும். இதுதான் சகோதரி எலிசபெத்தினுடைய பெரிய ஒரு பாரமும் தரிசனமாக இருந்தது. தன்னுடைய பிள்ளையை படிக்க வைத்து அவளை வந்து நல்லா காலேஜ்ல படிக்க வச்சு ஒரு வேலைக்கு போயிடலாம். நீங்க வேலைக்கு போறதுனால உங்களுக்கு தப்பா சொல்ல. ஆனா சகோதரனுடைய தரிசனம் என்னவா இருந்ததுன்னா, என் பிள்ளை வந்து ஒரு மிஷனரியாக, ஒரு ஊழியக்காரியாக ஆண்டவர் அறியாத ஜனங்கள் மத்தியில் போய் தேவனுடைய அன்பை சொல்ல வேண்டும். அந்த தரிசனத்தை கர்த்தர் சகோதரி இடத்துல நம்முடைய மத்தியில இல்லைனாலும் பரலோகத்தில் அந்த ஆத்மா இளைப்பாறி கொண்டிருக்கிறது. அந்த தரிசனம் எல்லனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட்டது. அவன் இன்றைக்கு பிரயாணத்தில் இருக்கிறார். தனியாக தான் போறான். அவங்களோட 5 பேர் போனாங்க.
பயில்வான்கள் தான் கத்தர் சொல்றது இல்லை ஊழியர்த்தவங்க அவர்கள் ஆனாலும் எப்படி தனியாக அனுப்புறது அப்படின்ற ஒரு கஷ்டம் தான். அவளுக்காக அவருடைய ஜேர்னி மர்சிக்காக ஜோம் பண்ணி கொள்ளுங்க. சேஃபா போய் சேரணும். சென்னையில வந்து விட்டுட்டு வரணும். நீங்க போறீங்க ரெடி. அவன் கத்தர் சொல்றோம். அவன் இல்லையா சாயந்தரம் இருந்து ஊழியத்தை நான் செய்யலாம். அவன் கத்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில நம்ம மத்தியில வந்திருக்கிற அருமையான அக்காவை பத்மினி எமர்ஜென்சியா இருக்கிறாங்க. பத்மினி அக்காவை ஆண்டவருடைய நாமத்தினால கைகளுக்கு நம்ம வரவேற்போம். ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். அழைத்து வந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். அழைப்பை தந்த சகோதரன் ஜெபராஜ், பாஸ்டர் ஆரோன், பாஸ்டர் அம்மா எல்லாருக்காக நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு நான் வந்திருக்கிறது உங்களுக்காக தான். இந்த ஆலயமே உங்களுக்காக தான். ஆமே, நீங்களாம் இல்லைன்னா நாங்க இல்லை. ஆமே, நம்மளே ஆண்டவர் இல்லைன்னா நம்ம யாருமே இங்க இல்ல. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரையும் இந்த நாள்ல அழைத்து வந்திருக்கிறது நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர்தான் இந்த ஆலயத்துக்கு தலை. ஆமென். நம்ம அவருடைய சரீரமாய் இருக்கிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் ஒரு வார்த்தை கேட்கும்படியாக நம் செவிகளை சாய்த்து கொடுப்போம். நம் செவிகள் விருத்த சேதனம் அடையட்டும். இருதயங்களை திறந்து கொடுப்போம். அவர் விதைக்கிற வசனம் அதுல 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி செபிப்போம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஓய்வு நாளிலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே ராஜா, உடைய கரங்களை அல்ல உடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம். ஆண்டவரே ராஜா, உடைய முகத்தின் பிரகாசம் எங்களிலே வீச செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னீரே. நாங்கள் பிழைக்கத்தக்கதாக இந்த நாளில் நீர் என்ன பேச போகிறீரோ அதற்காக எங்கள் செவிகளை திறந்து தருகிறோம். எங்கள் இருதயங்களை திறந்து தருகிறோம். எங்கள் செவிகள் விருத்த சேதனம் அடைவதாக. எங்கள் இருதயத்திலே உடைய வசனம் ஆண்டவரே பண்பட்ட நிலத்திலே கர்த்தாவை விதைக்கிற விதை போல இருந்து அது 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அனுப்புகிற வார்த்தை ஆண்டவரே, நீர் எதற்காக அனுப்புகிறீரோ அதை செய்து முடித்து முடித்துல திரும்பவும் விருதாவாய் நீர் அனுப்புகிறதல்ல, விருதாவாய் உடைய வசனம் உங்களிடத்தில் திரும்புவதல்ல. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாளை கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுக்கு வித்தியாசமாக ஆண்டவர் சகோதரன் ஜெபராஜ் சொன்னது போல கர்த்தர் ஏதோ ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த மிஷன் வீக், மிஷன் என்று சொன்னா நற்பணி மிஷன், மிஷன் மாவு இருக்கிற மிஷனா, மிஷன்ன்றவே மிஷன்னா கேள்விப்பட்டிருப்பாங்க. மிஷன் தானே, அதுவும் மிஷன் தானே. அது மிஷன் இல்ல, மெஷின். இங்க நமக்கு வந்துட்டு மிஷன். இந்த மிஷன் என்று சொல்லும் பொழுது இது நற்பணி, நற்பணியின் வாரம். இது என்ன நற்பணி சொல்லுங்க யாராவது. நற்பணி என்ன? கொஞ்சம் என்ன பாக்குற மாதிரி உட்கார்ந்துக்கோங்க தயவு செய்து. கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துக்கோங்க, கழுத்து வலிக்காதபடி தள்ளி உட்கார்ந்துக்கோங்க. என்ன பாக்குற மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. ஸ்தோத்திரம். சரி, நற்பணி என்ன? நற்பணி இது பணினா வேலை, நல்ல வேலை செய்யறதுக்கான அர்ப்பணிக்கப்பட்ட நாள் இது. அப்படின்னா அந்த நல்ல நாள், நல்ல வேலை என்னது சொல்லுங்க யாராவது. ஊழியத்துக்காக இல்ல, ஊழியம் பெரிய வார்த்தை அது. இந்த நல்ல வேலை என்ன வேலை நம்ம செய்யணும்? கர்த்தரை அறியாதவங்க முன்னாடி, அது ஊழியமும் பெரிய வார்த்தை. சின்ன சின்ன வேலை, நற்பணி, சின்ன நல்ல வேலை. என்ன நல்ல வேலை? நான் நம்பி இருக்கிற என் தேவன் பெரியவர். நான் நம்பி இருக்கிற என் தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார், உங்களை ரட்சிப்பார். நான் நம்பி இருக்கிற என் தேவன் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார், உங்களை விடுதலை ஆக்குவார். இதுதான் நற்பணி. இதான் சொல்றாரு. இதுக்காக என்ன பண்றோம்? நம்ம
கடினமா உழைக்கணுமா? இல்ல, இருதயத்துல உங்களுக்கு இருக்கிற அந்த வாஞ்சி, இருதயத்துல இருக்கிறதான அந்த தாகம், இருதயத்துல ஆண்டவரை பற்றிதான அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்பு நிறைவோட கூட அந்த அன்பை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறது தான் அந்த நற்பணி. அல்லேலூயா, ஆமென். அந்த நற்பணியை செய்து செய்துதான் இந்த சபை இந்த நாள்ல இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குது. ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த நற்பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட இந்த வாரம், அப்போ இதுக்கு மிஷனரி வீக். மிஷனரி என்றா இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லும் பொழுது, மிஷனரி என்று சொன்னா ஒரு நபரை குறிக்குது. அந்த நபர் என்ன செய்வாருன்னா, எல்லா மதங்களையும் கூட செய்யறாங்க. அதை மற்ற மதங்களையும் கூட மிஷனரிங்க இருக்கிறாங்க. என்ன அவங்க செய்யறாங்கன்னா, அவங்களுடைய மதத்தின் பற்றி இருக்கிறதான அந்த சிந்தையை மற்றவங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது மாத்திரம் அல்லாதபடி அவங்க மத்தியில நற்பணி செய்வது. இது சொல்றது மாத்திரம் இல்ல, செய்தும் காண்பிக்கணும். அன்பு சொல்றது மாத்திரம் அல்ல, அன்பை நாம் வெளிப்படுத்துவது கிரியினால. ஆமென். அப்படியாக அவங்க செய்யறாங்க. ஆனா இது கிறிஸ்தவத்துல எப்படி இது பொருந்தும்னு பார்த்தோம்னா, தேவனுடைய சுவிசேஷத்தை நான் சொன்னேன்ல உங்களுக்கு, மிஷன் என்று சொன்னா நற்பணி. ஆண்டவரை நாம் எவ்வளவு நேசிக்கிறோமோ, ஆண்டவர் நம்மோடு கூட எப்படி இடைப்பட்டாரோ, ஆண்டவர் நம்மை எப்படியாக அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி கொண்டாரோ, நம்முடைய வாழ்க்கையில என்ன அற்புதம் செய்தாரோ, அதை வச்சு முதலாவது அற்புதம், பெரிய அற்புதம் வேற எதுவும் நமக்கு நடக்கலனாலும் அவர் நம்மை ரட்சித்திருக்கிற ரட்சிப்பே பெரிய அற்புதம். ஹல்லேலூயா. நரகத்துக்கு நேரா போகிற என்ன கர்த்தர் பரலோகத்தின் பிள்ளையா மாற்றி இருக்கிறார், நித்திய ஜீவனை எனக்கு இப்ப எனக்குள்ள வைத்திருக்கிறார். இதுதான் பெரிய அற்புதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன, ஒரு குஷ்டரோகியானவன் அவன் வந்துட்டு பரலோகம் போயிடலாம், ஆனா பாவியா இருக்கிறவன் பரலோகம் போக முடியாது. அப்போ வியாதியில இருந்தாலும் கூட நமக்கு பரலோகம் என்பது நிச்சயமா இருக்குதுன்னா, வியாதி வந்துட்டு நம்முடைய பங்கு அல்ல. ஆமென், ஆமென். நம்ம வியாதியா இருக்கணும் என்பது ஆண்டவருடைய சித்தமே இல்லை. ஏன்னா நம்ம அவர் சிலுவையில மரித்த பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பையும் மீட்பையும் மாத்திரமல்ல, அவருடைய சிலுவை, அவருடைய சரீரத்துல சுமந்த அத்தனை, சரீரத்துல சகித்த அத்தனை பாடுகளும், அத்தனை வேதனையும், அத்தனை அவருடைய அடிகளும் நாம் சுகமாகும்படியாக. அதனாலதான் நம்ம சொல்றோம், உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். அவருடைய நாமம் ஏதோ ராசா. அதனால சுகவீனமா நம்ம இருந்து பரலோகம் போகணும் தேவ சித்தம் இல்லை. நான் சொல்ற ஒரு உதாரணமா, ஒருவேளை இன்னைக்கு யாராவது குஷ்டரோகத்துல இருந்தாங்க, யாரோ கேன்சர்ல இருந்தாங்க, இன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுட்டாங்க, இன்னைக்குதான் அவங்க கடைசி நாள் வச்சுக்கோங்களேன், அப்படியே அவங்க பரலோகம் போயிடலாம், ஆண்டவர் ஏற்றுட்டாங்கன்னா. ஆமென். ஆனா அதே வந்துட்டு பாவம் மன்னிக்கப்படாதபடிக்கு அவங்க இருந்தாங்கன்னா பிரயோஜனம் என்ன? ஒரு பாவி பரலோகம் நல்லா இருந்து, பெரிய வீடு இருந்து, அதிக சம்பத்து இருந்து, எல்லாமே இருந்து, கப்பலை பற்றி சொன்னார்களா ஐயா, பெரிய கப்பலை கூட சுதந்திரிச்சிருக்கலாம். ஆனா அவனுக்கு இயேசு இல்லைனாக்கா அவன் என்னைக்கு மறைச்சான், எங்க போவான்? நரகம்தான். அதனால நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிற மிக 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 பெரியதான ஒரு அற்புதம் என்னன்னா, என் பாவத்தை மன்னித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி பரலோகத்தின் சுந்தரவாளியாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இதை நம்ம மற்றவங்களிடத்துல சொல்றதுதான் இந்த நற்பணி, இதுதான் இந்த மிஷன். அப்போ நம்ம மிஷனரியா, ஒரு கிறிஸ்தவன் மிஷனரியா இருக்கிறான்னா, அந்த கிறிஸ்தவன் என்ன செய்யணும்னா, அவங்க இந்த சுவிசேஷத்தை யாருக்கு சொல்லணும்? சுவிசேஷம் யாருக்கு சொல்லணும்? நற்செய்தி யாருக்கு சொல்லணும்? ஆண்டவர் அறியாத மக்களுக்கு சொல்லணும். நம்மளை சுத்தி எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்மளை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க? எவ்வளவு பேர் இருக்காங்க? நம்ம வீடுகளை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க? இந்த சர்ச்சை சுத்தி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? இவ்வளவு கூட்டமும் இன்னும் சத்தியத்தை கேட்காம இருக்கிறாங்களே, யார் அதுக்கு பொறுப்பு? யாரு? நம்ம தான். அப்போ இந்த மிஷனரி என்று சொல்றவங்க யார் தெரியுமா? அந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்றவங்க தான் மிஷனரி. இப்ப நமக்கு ஆண்டவர் நன்மை செய்யலையா? ஆண்டவரை பற்றி நீங்க எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய அன்பை நீங்க எத்தனை பேர் பகிர்ந்து இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம், நீங்க ஒரு மிஷனரி. ஆமென். மற்றவங்க கையை தூக்கல, ஸ்தோத்திரம், நீங்க ஒரு மிஷனரி, நீங்க ஒரு மிஷனரி, நீங்க ஒரு மிஷனரி, நீங்க ஒரு மிஷனரி. மற்றவங்க சரி,
வேதத்தை ஆராய்வோம். அந்த வேதத்தின் பக்கம் திரும்புவோம். யாராவது எனக்கு தமிழ் சொல்ற வசனங்களை தமிழ்ல சத்தமா வாசிக்கணும். கரெக்டா? சரி, மைக்கு. மத்தேயு 28:19-20 யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஆமென். இது யாருக்கு சொன்ன வார்த்தை? சீஷர்களுக்கு. அப்ப நம்ம யார்? நம்ம யார்? சத்தியத்தை அறிஞ்சு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லாரும் நம்ம சீஷர்கள். அப்ப அன்னைக்கு சீஷர்களுக்கு சொன்ன அதே கட்டளை தான் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். இது விசேஷம் என்னன்னா, இங்க அவர் இது ஒரு மிஷன் கமிஷன், கிரேட் கமிஷன் சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இது ஒரு பிரதான கட்டளை, பிரதான கட்டளை என்று நாம் பார்க்கிறோம். இந்த பிரதான கட்டளை என்ன கட்டளை? மிஷனரி கட்டளை. நீங்க மிஷனரிகளா போங்கன்றதுதான் அர்த்தம். ஆமே, சுவிசேஷம் நற்பணியை செய்யறதுக்கு நீங்க போங்க, கடந்து போங்க. யாருக்கு யாருக்கு சொல்லணும்? யாருக்கு செய்யணும் அந்த பணிய? சகல ஜாதிகளுக்கும். அது எந்த ஜாதி? செட்டியார் ஜாதி சொன்னார் ஐயா. செட்டியார் ஜாதி, ரெட்டியார் ஜாதி, சீக்கு ஜாதி, அப்புறம் வன்னிய ஜாதி, அப்புறம் நாடார் ஜாதி. சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாத ஜாதிகளை சொல்லுங்க. ஆண் ஜாதி, பெண் ஜாதி, எல்லாருக்கும். ஆமென், ஆமென். எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் போய் சேரணும். மனுஷனா இருக்கிற எல்லாருக்கும், மனுஷ ரூபத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சுவிசேஷம் போய் சேரணும். அப்போ அவங்களுக்கு இத போய் சொல்லுங்க சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்படியாதான் கருத்து என்ன அழைச்சார்? டீச்சரா இருந்தேன்னு சொன்னாங்க. இவங்க மனைவி எங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா இருந்தவங்க. இன்னைக்கு காணும், எக்ஸ்பெக்ட் இல்ல, சரி மிஸ் பண்றேன். அப்போ நான் டீச்சரா இருந்தேன். ஆனா ஆண்டவர் வந்துட்டு என் வருகையை என் ஜனங்களுக்கு நீ அறிவிக்கும்படியா நான் உன்னை அழைக்கிறேன்னு சொன்னார். என் ஜனங்களுக்கு. யார் அவருடைய ஜனங்க? எல்லாருமே, எல்லா மனுக்குலத்துக்காகவும் அவருடைய ரத்தத்தை சிந்தினார். ஆமென். எல்லாருக்கும் மீட்பு, ரட்சிப்பு ரெடியா இருக்குது. ஏற்றுக்கொள்ளணும். அந்த ஏற்றுக்கொள்வதற்கு அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு நம்மள உங்களை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதை அறிமுகப்படுத்தபடியாதான் இந்த கட்டளையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளைய சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா? அவர் கொடுத்தப்ப அவங்க என்ன பண்ணாங்க? அந்த ஆதி சபை அங்க உருவாச்சு. ஆமென். எப்ப கொடுத்தாரு இந்த கட்டளைய? எப்ப கொடுத்தாருங்க இந்த கட்டளையை? எப்ப கொடுத்தாரு சொல்லுங்களேன். அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் விழித்தெழுந்த பிறகு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும் முன்பாக இந்த கட்டளையை கொடுத்துதான் அவர் பரலோகத்துக்கு மேகத்துல போயிட்டார். ஆமென். அப்ப இத சொன்னார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நீங்க இதை எடுத்து செல்லுங்க, பூமியின் கடைசி வரையில நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென், ஆமென். அப்போ இந்த கட்டளையை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அன்றைக்கு சீஷர்களுக்கு, இன்றைக்கு அவருடைய சத்தியத்தை அறிந்த நாம் எல்லாரும் அவருடைய சீஷர்கள் தான். அதுல நமக்கு இந்த கட்டளை பொருந்தும். இந்த கட்டளையை நாம் நிறைவேற்றணும். இதுவரைக்கும் நிறைவேற்றி இருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. நிறைவேற்றாமல் தயக்கமோ பயமோ தாமதமோ செய்கிறவங்களை இன்னைக்கு ஆண்டவர் உற்சாகப்படுத்தி உங்க ஆவியில ஒரு உலுக்கி ஆண்டவர் இந்த நாள் முதற்கொண்டு வாய்களை திறந்து உங்க நாவுகளை கட்டவிழ்த்து ஆண்டவர் அவருடைய சத்தியத்தை சொல்ல வைப்பாராக. ஆவியானவர் அதை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த கட்டளைய ஆதி சீஷர்கள் இந்த கட்டளையை பெற்றுக்கிட்ட பிறகு சிலுவைக்கு முன்பாக அவங்க எப்படி இருந்தாங்க கொஞ்சம் நம்ம பார்ப்போம். சிலுவைக்கு முன்பாக என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் ஓடி மறைஞ்சாங்க. ரோம அதிகாரத்துக்கு, ரோம அரசாங்கத்துக்கு போய் மறைஞ்சாங்க. எங்களை யாராவது கொன்னுடுவாங்களோ, எங்களை யாராவது சிறையில போட்டுடுவாங்களோ, இந்த ரோம அரசாங்கம் எங்களை துன்புறுத்துவாங்களோன்னு சொல்லி அவங்க எல்லாம் பயந்து ஒளிஞ்சாங்க. ஒருத்தரும் கிடைக்கல. பெண்கள் தான்
இதுக்கு போனாங்க, கல்லறைக்கு போனாங்க. அந்த பெண்கள் மூலமா தான் போயிட்டு சீஷர்களுக்கு சொல்லுங்க சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. ஆமென். அப்போ அந்த சுவிசேஷம் பயந்திருந்த அவங்களுக்கு இந்த வார்த்தை வந்ததும், இதுக்கு முன்னே அவங்களோடு கூட இயேசு இருந்தார். இருந்து அவங்கள 3.5 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்தார். ஆனா சிலுவை வந்ததும் போய் அவங்க ஒளிஞ்சாங்க. ஆனா சிலுவைக்கு பிறகு, அவர் உயிர் தெழுந்த பிறகு அவங்களுக்கு இந்த கட்டளையை கொடுத்த பொழுது உயிர் தெழுதின் வல்லமையோடு கூட அந்த வார்த்தை அவங்களை தாக்கினது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உயிர் தெழுதின் வல்லமை தாக்கின பொழுது இவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் பிறந்தது. ஆமென். அதுவும் சும்மா இல்லை. அதுக்குள்ள அவர் இந்த கட்டளை கொடுக்கிறதுக்கு முன்னாடி உயிர் தெழுந்த பிறகும் கூட தோமா என்பவர் அவரை, நீங்க தானா, நீங்க தான் இயேசுவா பாக்குற, ஆனா நம்ப முடியல. முகத்தை பார்த்து அவருடைய உருவத்தை பார்த்தும் கூட கூடவே இருந்த தோமா பார்த்துட்டு நம்ப முடியல. கொஞ்சம் உங்க விளால நான் கைவிட்டு பார்க்கட்டுமா? எப்படி? அவர் பேர் என்ன? டவுட்டிங் தாமஸ். சந்தேகப்படுகிற தோமா. சந்தேகம், பயப்பிடிச்சவங்க, ஓடி ஒளிஞ்சவங்க யாரு? ஆண்டவரால பயிற்றுவிக்கப்பட்ட சீஷர்கள் தான். ஆனால் உயிர் தெழுந்த தேவன் அவங்களோட கூட பேசி அவங்க விசுவாசத்தை வரிப்பிக்க செய்து இந்த காரியத்தை கொடுத்துட்டு இந்த கட்டளையும் அவருக்கு கொடுக்கும் பொழுது அவங்க அந்த வைராக்கியத்தினால் நிரப்பப்பட்டாங்க. அங்க ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு, இந்த கட்டளையை நான் கொடுத்தாலும் நீங்க போய் எங்கதான் அமர்ந்து இருக்கணுமா? எருசலேம்ல. எத்தனை நாள்? 10 நாள். 10வது நாள் நீங்க போய் 50வது நாள் அது ஆகும். அவர் உயிர் தெழுந்து 50வது நாள் ஆகும். அதுதான் பெந்தெகோஸ்தே நாள். பெந்தெகோஸ்தே என்பது ஒரு ஜாதி அல்ல. பெந்தெகோஸ்தே என்பது ஒரு சபை பிரிவு அல்ல. பெந்தெகோஸ்தே என்பது தேவனுக்குள் நமக்கு இருக்கிற அனுபவம், ஆவியானவருக்குள்ள இருக்கிற அனுபவம். அந்த அனுபவத்தை அவங்க பெறணும்னு சொல்லி நீங்க போய் அவங்க காத்திருங்கன்னு சொல்றாரு. அவங்க போய் காத்திருந்த பொழுது 50வது நாள் அன்று என்ன ஆச்சு? மேல் வீட்டு அறையில என்ன ஆச்சு? அங்க ஆவியானவர் பலமாய் இறங்கினார். ஒரு காற்றின் சத்தத்தை போல இறங்கினார். அக்னி நாவுகளாய் அவங்க மீது இறங்கினார். அப்ப இவங்களுக்கு அந்த தீ பிடிச்சது. ஹல்லேலூயா. மிஷனரி தீ. இந்த வார்த்தையை கொடுத்தாங்க, கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாங்க, போய் காத்திருந்தாங்க. அந்த தீ அவங்களை பிடிச்சதும் எழும்புனாங்க. ஹல்லேலூயா. எழும்பின பொழுது முதலாவது பிரசங்கம் பேதுரு பண்றாரு. அந்த முதல் பிரசங்கத்திலே பேதுரு என்ன செஞ்சார் தெரியுமா? சிலுவைக்கு முன்பாக அவர் யாருமே எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. கூடவே இருந்தவர் யாருமே எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனா அபிஷேகம் பெற்றதும் என்ன ஆயிடுச்சு? எழுப்புறாரு. மற்றவங்க இவரு எழுப்புறாரு. எழுப்பி பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ண பொழுது என்ன ஆச்சு? இவங்களை அந்நிய நாவுகளால பேசினாங்க. இவர் பிரசங்கம் பண்ணாரு. அந்நிய நாவுகளை பேசும் பொழுது சுத்தி இருந்த 120 தேசத்து ஜனங்க இருந்தாங்க. அத்தனை ஜனங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அந்நிய பாஷை பேசும் பொழுது. அப்போ அபிஷேகம் பெற்ற பொழுது முதலாவது அடையாளம் நமக்கு என்ன? அந்நிய பாஷையா இருக்குது. அதனால அபிஷேகம் பெற்றுக்க அந்நிய பாஷை எனக்கு இன்னும் வரலையே சொல்லி தயங்கிட்டு நான் அபிஷேகம் பெறலன்ற எதுவும் வேண்டாம். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து பாஸ்டரையும் இவங்களையும் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களை சத்தியத்துக்குள்ள நடத்துவாங்க. எங்க நீங்க தவறு இருக்கிறீங்க, என்ன குறை, என்ன அதை சொல்லுவாங்க. அதோட கூட ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா அந்நிய பாஷையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. இப்போ இந்த அபிஷேகத்தை பெற்றதுமே அந்த வைராக்கியம் வந்ததும் ஆண்டவரை மறுதலிச்சு பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்றாரு. அந்த ஒரே ஃபர்ஸ்ட் பிரசங்கம், அந்த ஒரே பிரசங்கத்துல மிஷனரி, அந்த ஒரே பிரசங்கத்துல எவ்வளவு பேரு? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு 5000 இருக்கு. அதுக்கு பிறகு பெரும் கூட்டம் இருக்கு. ஆமென். அப்படியாக இவங்க சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இவங்க சொல்ல 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 இவங்க ரோம ராஜ்யத்துக்கு இவங்க ரொம்ப நடுக்கத்தை உண்டு பண்ணவங்க இருந்தாங்க. அப்ப என்ன ஆச்சு? அந்த ரோம அரசாங்கம் இவங்க எல்லாம் ரொம்ப துன்புறுத்துச்சு. இந்த துன்புறுத்தலின் நிமித்தமாக இது தேவ சித்தமாகவும் இருந்தது.
அப்போ இந்த துன்பத்தின் நிமித்தமாக இவங்க 12 பேரும் அவங்களோட கூட 70 பேர் இருந்தாங்க, இன்னும் 120 பேர் இருந்தாங்க. அதுல எவ்வளவு பேர்லாம் திரும்பி வந்தாங்க நமக்கு கணக்குல இல்ல. ஆனா அதே அநேக சீஷர்கள் இருந்தாங்க. விசேஷமா இருந்த அந்த அப்போஸ்தலர்கள் 12 பேர் சீஷர்களா இருந்தவங்க அப்போஸ்தலர்களா இருந்தாங்க. இந்த அப்போஸ்தலர்கள் என்ன ஆனாங்கன்னா சிதறி பல தேசங்களுக்கு போனாங்க. அப்படியா ஒருவராகிய தோமா, இந்த தோமா பற்றி சொன்னேன்ல, அந்த தோமா நம்ம இந்தியாவுக்கு வந்தார். இந்த தோமா வந்ததுனாலதான் இங்க அவர் இந்த சுவிசேஷத்தை சொன்னார். அப்போ யார் அவரு? சீஷர். அவர் யாரு? தோமா அப்போஸ்தலர். அந்த அப்போஸ்தலர் என்னத்தை கொண்டு வந்தாருங்க இந்தியாவுக்கு? எதுக்காக வந்தாருங்க? இந்தியாவில வந்து ஒளிஞ்சிருக்க வந்தாரு இல்ல, ஆண்டவர் சிதறடிக்க பண்ணினார். எப்படின்னா அந்த சுவிசேஷம் இந்தியாவுக்கு வரணும்ன்றதுக்காக. ஆமென். அப்போ அவர் மூலமா தான் இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்தது. ஃபர்ஸ்ட் அவர் எங்க வந்தாருன்னா கேரளா வந்தார். கேரளால கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சுட்டு அங்க இருந்து பல அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சார் அவர் மூலமாக. அப்ப அங்க இருந்து அவர் வந்து எங்க மறிச்சாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சென்னையில, பக்கத்துல இருக்கிற சென்னையில வந்து அவர் மறிச்சார். மயிலாப்பூர்ல மறிச்சார். ஆமென். சென்ட் தாமஸ் மவுண்ட் நான் போனேன், பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்தது. இவ்வளவு பெரிய பரிசுத்தமான அதை அடிச்சு கொண்டாங்க. ஆனாலும் அவர் என்னவா மறிச்சாருன்னா அவர் ஒரு சுவிசேஷத்தின் விதையா மறிச்சார். ஆமென். அவர் மூலமா ரட்சிக்கப்பட்டவங்க எவ்வளவு. திருவள்ளுவர் அவர் பக்கத்து வீட்டுல இருந்தாலும் அவர் அவருடைய சத்தியத்தை கேட்டு அவரும் நிறைய திருக்குறள் எழுதி இருக்கிறது மொத்தம் பைபிள் பேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமென். நம்ம புரியல தமிழ் வந்துட்டு ஹை தமிழ், அது தமிழ் படிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஆனா அழகான லாங்குவேஜ் கூட. ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. நம்ம படிப்பு வித்தியாசமா இருக்குது. எனிவே, அப்ப தமிழ் படிக்கிறவங்கள நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். தமிழ் என்ன சொல்றது? தமிழ் இலக்கியமா? இலக்கணம் கிராமம். ஓகே. லிட்ரேச்சர், இலக்கியம் தான் நினைக்கிறேன். தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறவங்களுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா தமிழுக்கும் ஹீப்ரூ லாங்குவேஜ்க்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கம் இருக்குது. நிறைய நெருக்கங்கள் இருக்குது. அதனால தமிழ் பைபிள் தான் பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன் நம்ம கையில கிடைச்சிருக்கு. ஸ்தோத்திரம். அதுக்கு நான் வரேன் அப்புறமா. அப்போ இந்த தோமா இங்க வந்து மறிச்சு அவருக்கு பிறகு அவர் மூலமா சுவிசேஷம் கேட்டவங்க மற்றவங்களுக்கு அறிவிச்சு இந்த மிஷனரி வேலை பெருகுச்சு. ஆமென். சரி, இன்னொரு காரியம். இப்போ அந்த ஆதி திருச்சபையில ஒரு நெருக்கம் வந்துச்சு இல்லையா? ஆதி திருச்சபையில ரோம ராஜ்ய அரசாங்கத்தின் மூலமாக ஒரு நெருக்கம், ஒரு பெர்சிக்யூஷன் என்ன சொல்றோம் தமிழ்ல? சித்திரவதை இல்ல, உபத்திரவம். இந்த உபத்திரவம் வந்தது அவங்க மூலமாக. எங்கெல்லாம் கிறிஸ்தவங்க இவங்கெல்லாம் உலகத்தை கலக்கிறவங்க சொல்லி அவங்களை பார்த்து பயந்தாங்க. அதே போல இவங்க சத்தியத்தை சொல்லும் பொழுது அவங்க சத்தியத்துக்கு விரோதமா இருந்தாங்க. அதனால நம்மளை காட்டி கொடுத்துருவாங்கன்னு பயந்தாங்க. இன்னொரு காரியம், அவங்க வந்துட்டு சத்தியத்தை சொல்ல இவங்க வந்து அதனால இவங்க சேலஞ்ச், பயம் வந்துருச்சு, அவங்களுக்கு பொறாம வந்துருச்சு. அது நிமித்தமா அதிகமா துன்புறுத்தினாங்க சர்ச்சை. ஆதி திருச்சபை உருவான திருச்சபை செதறி போய் பல இடங்கள்ல பல தேசங்கள்ல ஆண்டவருடைய சுவிசேஷம் பலருக்கு அது சென்றது. இது தேவ சித்தம் தான். ஒரு உபத்திரம் வருவது தேவ திட்டம் தான். உபத்திரம் இருக்கும் பொழுதுதான் சபை வளருது. ஆமென். அதே அடையாளம் இப்போ நமக்கு இருக்குது. அதிகமா சபை, அதிகமா கிறிஸ்தவர்களை தாக்குறாங்கன்னு சொன்னா அதிகமா பிசாசுக்கு பயம் பிடிச்சிருக்கு தான் அர்த்தம். அப்ப அவன் என்ன அங்க நெருக்கிறான். ஆனாலும் நமக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர். அல்லேலூயா. அப்போ அவர் நமக்குள்ள இருக்கிறபடினால சுவிசேஷத்தை அடக்கவே முடியாது. ஆமென். நம்மளை யாரும் ஒடுக்கவே முடியாது. துஷ்டனுடைய கை நம் மீது வருவதில்லை என்று சொன்னார். அதோடு கூட சில நேரங்கள்ல சிலரை கர்த்தர் உபத்திரவத்துக்கென்றே ஒதுக்கி இருக்கிறார். அவங்க அடிபடுவாங்க, வதப்படுவாங்க. சில நேரங்கள்ல சிரசேதம் கூட செய்யப்படுவாங்க. கிறிஸ்துவின் பொருட்டு பாடுபட்டால் பாக்கியம் நமக்கு, பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு பாடுபட்டால் பாக்கியம் நமக்கு, பாக்கியமே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே.
அவங்க பிளஷர், அவங்களுக்கு அது இன்பமா இருந்தது. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்காக பாடுபடுறதுல இன்பம். ஏன் தெரியுமா? எனக்காக என் தேவன் சிலுவையில அறையப்பட்டாரே, ஜீவனையே கொடுத்தாரே, அதுக்கு இது ஏமாற்றம். இது ஏமாற்றம். இந்த பாடு ஏமாற்றம். அவரோடு கூட பாடுபட நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி மறிச்சாங்க. நிறைய பேர் அடிக்கப்பட்டாங்க. அப்படியா நிறைய பேர் உருவாகினாங்க. எங்கெல்லாம் இவங்க போறாங்க அங்கெல்லாம் சுவிசேஷத்தின் நிமித்தமாக இவங்க நன்மையும் செஞ்சு, என்ன நற்பணின்றது சுவிசேஷத்தோடு கூட நல்ல கிரியும் கூட செய்வது. அன்பு என்பது நீங்க சொல்றது மாத்திரம் இல்ல, அன்பு நீங்க வெளிப்படுத்தும்படியான கிரியைகள் நடக்கணும். ஆமென், ஆமென், ஆமென். அன்பா இருக்கிறேன், உன்னை அன்பா இருக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி ஒரு பிள்ளைக்கு சாப்பாட்டை போடாம இருங்க அப்படி இருக்கும். அன்பா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன்னு புருஷன்மாரெல்லாம் மனைவிக்கு புடவை வாங்கி தரலன்னா எப்படி இருக்கும்? அன்பா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன்னு நல்ல ஒரு ஆகாரத்தை நல்ல என்னைக்கும் செய்யணும், எல்லா நேரமும் செய்யணும். அப்போ அந்த அன்பை வந்துட்டு நல்ல ருசியான ஆகாரமா நீங்க செஞ்சு கொடுக்கலனாக்கா அந்த அன்பை நீங்க எப்படி வெளிப்படுத்த? சிம்பிளா நான் சொல்லிட்டு வரேன். அதனால அன்பு ஆண்டவருக்காக நம்ம காண்பிக்கிற அன்பு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அவருக்கு காண்பிக்கிற அன்பு, அவர் நேசிக்கிற, அவர் ஜீவன் தந்திருக்கிற அவருடைய ஜனங்களுக்கு அந்த அன்பை நாம் காண்பிக்க வேண்டும். அந்த அன்பை எப்படி காண்பிக்கணும்? நற்கிரியினால காண்பிக்கணும், நம்ம செய்வதனால காண்பிக்கணும்னு சகோதரர் சொன்னாரு. நான் பெருசா அதிகமா சொல்லிட்டீங்க. எனிவே நான் செஞ்சது கொஞ்சம் தான். ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி அந்த சாப்பாடு கொடுக்கும் பொழுது அந்த தெரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறாங்க, வைத்தியம் பிடிச்சிருக்கிறாங்க, துணிமணி இல்லாம இருக்கிறாங்க, ஒரு சின்ன குடிசை, அங்க ஒரு அண்ணனும் தங்கச்சி அவங்க மாத்திரம் இருக்கிறாங்க ஒரு இடத்துல. இப்படிலாம் இருக்கிறவங்கள நாங்க பார்த்துட்டு அவங்களெல்லாம் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். சாப்பாடு கொடுக்கணும், பசி ஆற்றுவது மாத்திரம் அல்ல, நாங்க அதை கொடுக்கறதுனுடைய முகாந்திரம் என்னன்னா இப்படிதான் நாங்க சொல்லி கொடுப்போம். இதான் சுவிசேஷம். இயேசுவே என்ன மன்னியும், என்ன ரட்சியும். சுவிசேஷம் முடிஞ்சிருச்சு. இயேசுவே என்ன மன்னியும், என்ன ரட்சியும். அதை சொல்றதுக்கு சிலர் வந்து சொல்ல மாட்டேன்பாங்க. சாப்பாடே வேண்டாம் சொல்லி, ஆமா வேண்டாம் சொல்லி இருக்கிறாங்க. இது வேண்டாம், எனக்கு தெரியும் இது வேண்டாம்னு சொல்லி 2-3 பேர் சொல்லிட்டாங்க. ஆனா அதிகமான எந்த தரம் அதிகமான பேர் வந்து எங்களுக்கு அந்த ஜெபிங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க குறைகளை சொன்னாங்க. இந்த தெரு கிளீன் பண்றவங்க, காவா கிளீன் பண்றவங்க எல்லாம் வந்து இந்த தரம் அதிகமா அவங்க மத்தியில செஞ்சோம். அதே ஆண்டவர் அவங்கள முன்குறித்து வச்சிருந்தாரு. அவங்க அங்கங்க இருந்தாங்க. அங்கங்க கூப்பிட்டு ஒரு கூட்டம் கூட்டுறது கிடையாது. எங்க அங்கெல்லாம் கூட்டமா இருக்கிறாங்களோ, 2 பேர் இருக்கிறாங்களோ, ஒருத்தர் இருக்கிறாங்களோ, தனியா விசாரிச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்கறது. அப்படி கொடுக்கும் பொழுது இந்த காவா கிளீன் பண்றவங்க வந்து அம்மா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு சீக்கிரமா வேலையில இருந்து எடுத்துடுறேன்னு சொல்றாங்க சொல்லி அன்னைக்கு அவங்க மத்தியில ஜெபிச்சுட்டு வந்துட்ட 2 நாள்ல அரசாங்கம் சொல்லுது அவங்களும் 60 வயசு வரைக்கும் வேலை செய்வாங்கன்னு சொல்லி. அல்லேலூயா, ஜெபத்தின் வல்லமை. அன்னைக்கு நம்ம செய்யும் போது அவங்க கேட்கும் பொழுது அதனுடைய மகிமை நமக்கு தெரியறதில்ல, நம்ம ஜெபத்தின் வல்லமை நமக்கு புரியறதில்ல. பதில் வரும்பொழுது நமக்கு தெரியும் ஜெபத்தை கேட்கிறவர் நமக்கு இருக்கிறார். சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவர் இடத்துல ஜெபிங்க, கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இது முடிஞ்ச பிறகு கடைசியில நம்ம ஜெபிக்க போறோம் சில காரியங்களுக்காக. சரி, அப்போ இவங்க கிறிஸ்துவின் பொருட்டு பாடுபட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. இவங்க அறிவிக்க இங்க சபை துன்புறுத்தப்பட்டுச்சுன்னு சொல்றதுல அவங்களுக்கு பாடுகள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது. அப்போ சிறையில் இட்டாங்க, அடிச்சாங்க. இவங்க இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் கொல்லப்பட்டதெல்லாம் பார்த்தாக்கா பெரிய பெரிய காரியம். சுருக்கமா நான் சொல்லணும்னாக்கா அதை விட்டுருவோம். கொல்லப்பட்டது இங்க. சரியா? சரி, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை எப்படியாவது ஜனங்களுக்கு சேர்க்கணும்னு சொல்லி எழும்பினவங்க தான் சுவிசேஷகர்கள், மிஷனரிஸ். சுவிசேஷகர்கள் அங்கதான் சொல்லுவாங்க. மிஷனரின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நான் சுவிசேஷகரா உங்க சபைக்கு வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? சபையில இங்க நடக்குது, உங்களுக்கு கேட்காத பிரசங்கம் கிடையாது. ஆனா சுவிசேஷகியா நான் இந்த நாள்ல இங்க வந்திருக்கிறது என்னன்னா, நீங்க செஞ்சிருக்கிறது சரிதான், சரியாதான் இந்த சபை போயிட்டு இருக்குது என்ன ஒரு ஒரு நற்செய்தி
உங்களுக்கு ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட்காக, அது மாத்திரம் இல்லாதபடிக்கு நல்லா செய்றீங்க இன்னும் செய்யுங்க சொல்லி உற்சாகப்படுத்தக்கூடியதான் இன்னைக்கு என்ன இவங்க அழைச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. அவ்வளவுதான். சுவிசேஷம் என்று சுவிசேஷம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய நற்செய்தி, ஆண்டவருடைய ரட்சிப்பின் செய்தியை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறது தான் சுவிசேஷம். இத பல தியாகங்களோடு கூட பல இடங்களுக்கு தூரம் தூரமா எங்க யாரு ஜனங்க யாரும் தெரியாது, இடம் யாரும் தெரியாது, மொழி தெரியாது, அப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போய் அவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறவங்க தான் மிஷனரிஸ். அவங்க தான் நற்பணி செய்கிறவங்க. ஆமென், ஆமென். அப்படியாக சில நற்பணிகள் செய்கிறவர்கள் யாருன்னு பார்த்தா, நம்ம ஊர்ல நம்ம பார்க்கிறோம். நற்பணி தலங்கள்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க நம்ம நேரம் போயிருக்கு. எந்த இடம்? ஜார்க்கண்ட் எங்க இருக்கு? எங்க? ஜெம்ஸ்டன்மா? FMPB. ஓகே. FMPB ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி பிரேயர் பேண்ட்னு சொல்லி அது ஒரு மிஷனரி ஸ்தாபனம். அதே போல ஜெம்ஸ், அது அகஸ்டின் ஜெபகுமார், அவர் மூலமா பீகார்ல நடக்குது. இங்க நம்ம வெள்ளூர்ல வந்து பார்த்தோம்னா 2 ஸ்தாபனங்கள் இருக்குது. அது ஒண்ணு வந்துட்டு பிளெஸிங் யூத் மிஷன் பிரதர் ஸ்டான்லி ஆரம்பிச்சது. அடுத்தது பிரதர் சாமுவேல் சாமுவேல்னு சொல்லி வாய்ஸ் ஆஃப் த ஷெப்பர்ட், மெய்ப்பரின் குரல். நான் அந்த பல நாட்களுக்கு முன்பாக டிவி வரல, அப்பெல்லாம் அதிகமா கேசட்ஸ் எல்லாம் இல்லை. அப்போ வந்துட்டு நான் அவங்களுடைய மெசேஜஸ் வந்து தீபா ரேடியோல கேட்டது உண்டு. மெய்ப்பரின் குரல் கொஞ்சம் கவனமா கேளுங்க செல்லம். இங்க குட்டீஸ் சரி, அந்த குழந்தைக்கு சரி. இப்படியா சப துன்புறுத்தல் வந்தது. அந்த சப துன்புறுத்தல் வர 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 ஆதி சபையில நடந்த அத்தனை காரியங்களும் பிசாசு பல இடங்களை ஒடுக்கினான். ஒடுக்கி 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 என்ன ஆச்சுனாக்கா, மெதுவா இந்த ரோமன் கத்தோலிக்க சபை வந்து சத்தியத்தையே ஜனங்களுக்கு போகக்கூடாதபடி, பைபிள் ஜனங்க கையில கிடைக்க கூடாதபடிக்கு அவங்க சத்தியத்தை மறைச்சு வச்சாங்க. அதுக்கு விரோதமா எழுப்பினவர் தான் ஒரு நல்ல ஒரு மிஷனரி மார்ட்டின் லூத்தர். அவர் என்ன பண்ணாரு, இந்த சத்தியம் ஜனங்களுக்கு போய் சேரணும், ஜனங்க ஒவ்வொரு கையிலும் பைபிள் இருக்கணும், இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமா இருக்கிறது என்று சொல்லி அவர் அதற்கு விரோதமா போராடி அப்பதான் பிறந்தது இந்த புராட்டஸ்டன்ட் சபை. சரிங்களா? சீர்திருத்தல் சபை. அந்த சீர்திருத்தல் அவர் மூலமா வந்தது 16th செஞ்சுரியில. அதுக்கப்புறம் தான் சபை திரும்பவுமா வளர ஆரம்பிச்சு, பைபிள் அதிகமா பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் பிரிண்டிங் மெஷின், ரெஃபர்மேஷன் அண்ட் ரெவல்யூஷன், இந்த ரெண்டுமே வந்தது. ரெவல்யூஷன் என்பது மெஷின்ஸ்ல டெக்னாலஜில எல்லாம் வந்துச்சு. ரெஃபர்மேஷன் என்பது வந்து சபை சீர்திருத்தங்கள் வந்துச்சு, ஜனங்களுடைய எண்ணங்கள் மாறுச்சு. அப்ப அந்த சூழ்நிலையில தான் பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் வந்தது. ஆனா அப்ப நம்ம ஊர்ல பிரிண்டிங் பிரஸ் வரல, அந்த நாட்கள்ல வராது, பிறகுதான் வந்தது. சரி, இது வரும் பொழுது என்ன ஆச்சு, ஜனங்க மத்தியில சத்தியம் திரும்பவும் அவங்க கையில கிடைச்சிச்சு, பைபிள் அவங்க கையில கிடைச்சிச்சு. ஜனங்க வந்துட்டு சபை பெருக ஆரம்பிச்சிச்சு. சபை பெருகி வந்தது. திரும்பவுமா அதே போல ஒரு ஒடுக்குதல் வந்தது. திரும்பவுமா ஜனங்க சபை எங்கேயோ இங்கிருந்து கொஞ்சம் 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 பெருகிட்டு வந்தது. திடீர்னு ஒரு மூவ்மெண்ட் வரும், அங்க ஜனங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா பெருக்கம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வளர்ச்சியை பிசாசு தடை செஞ்சுக்கிட்டே வந்தான். அப்ப வந்த பொழுது 19th செஞ்சுரி பார்க்கும்போது 18 ஆரம்பத்துல இருந்து 19th செஞ்சுரி, அந்த 19ஆம் நூற்றாண்டுல பெரிய ஒரு எழுப்புதல். அப்பதான் அதிகமான மிஷனரிஸ் இந்தியாவுக்கு வந்தாங்க. ஒவ்வொரு சபையிலும் அதிகமானவங்க எங்கிருந்து வந்தாங்கன்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்தோம், அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருந்தோம் வந்தாங்க. இவங்க எப்படி வந்தாங்க, சவால் கொடுத்தாங்க. இந்த ஜனங்கள்லாம் இந்தியர்கள், நான் இந்தியாவை பற்றி சொல்றேன், பல தேசங்கள் இருக்குது, நிறைய தேசங்கள் ஆண்டவர் அறியாம இருந்தாங்க. அப்ப இந்தியாவுக்கு மட்டும் சொல்றேன், நான் பார்த்துக்கோங்க. இந்தியாவில வந்துட்டு அநேக ஜனங்க, லட்சக்கணக்கான ஜனங்க இயேசு அறியாத இருக்கிறாங்க. அந்த தேசத்துக்கு யார் போவீங்கன்னு சொல்லி சவால் விட்டு அந்த சபையில அந்த போதகர் பேசும் பொழுது அநேக வாலிபர்கள்
அநேக பாஸ்டர்களும் கூட அவங்கெல்லாம் நாங்க போறோம்னு எழுதி வந்தாங்க. அப்படி எழுதி வரும்பொழுது அதுல ஒருத்தரை பற்றி நான் சொல்லணும். ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, வில்லியம் கேரி அவர் வரும்பொழுது எழுப்பி நின்னாராம். 23 வயசு வாலிபன் எழுப்பி நின்னா அவங்க போதகர் சொல்றாங்க, டே நீ சின்ன பையன், நீ உட்காரு. ஆண்டவர் வந்துட்டு அறியாத ஜனங்களுக்கு அவருடைய சுவிசேஷத்தை சொல்லணும்னா யார அனுப்பணும்னு அவருக்கு தெரியுமா, அதனால நீ உட்காருனாங்க. ஆனா அவர் கேட்காதபடிக்கு ஆவியானவர் அவருக்குள்ள என்ன பேசினாரோ அதற்கு கீழ்ப்படிந்து வந்தது நிமித்தம் ஒரு பெரிய எழுப்புதல் இந்தியாவில் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். இந்த காரியத்தை நீ செய், இந்த காரியத்தை நீ செய்யாத, எங்க நீ போகாத அதெல்லாம் சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். இல்ல ஜனங்க சூழ்நிலை அதெல்லாம் நம்ம பார்த்து ஐயோ அப்பா அதை சொல்றாங்க, அம்மா அது சுவிசேஷத்தின் காரியத்துக்கு மாத்திரம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் சொல்றதை மாத்திரம் நீங்க செய்யுங்க. ஆண்டவர் சொல்றதை நான் செய்யறேன். அது ரொம்ப ஸ்டேட்மெண்ட். ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை தான் நான் செய்யறேன். அதுதான் ஆண்டவருக்கு பிரியும். அதனால நம்ம உறவுகளை ஆண்டவர் தான் தந்திருக்கிறாரு. ஆனா நம்ம யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு மாத்திரம் தான் நம்ம சொந்தம். அதனால உறவுகள் சில நேரங்கள்ல அவங்க மூலமா ஆலோசனை வர அந்த தெய்வீக ஆலோசனையா இருந்தா மாத்திரம் ஏற்றுக்கங்க. தேவனுடைய ஆவிக்கும் உங்களுக்கும் ஒத்து போலன்னு சொன்னாக்க அப்படிப்பட்ட ஆலோசனையை நீங்க ஒதுக்குறது பெஸ்ட். சரி, அப்படி இவங்க அநேகர் இந்த சவாலை ஏற்றுக்கிட்டு ஆயிரக்கணக்கான மிஷனரிஸ் இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க வந்த நாட்கள் எப்படி இருந்தது இந்தியாவுக்கு அதை சொல்லணுமா? நம்ம இப்ப பாக்கணும்ல, நம்ம ஜனங்க எவ்வளோ சிவிலைஸ்டா இருக்கிறோம், முன்மாதிரியா முன்னேற்றத்துல இருக்கிறோம். ஆனா அவங்க வந்த நாட்கள்ல என்ன சொல்ற, பெண்களுக்கு கூட சரியான துணி போட அனுமதி இல்ல, தெரியல. புரியுமா? தெரியல உங்களுக்கு? எப்படி ஆண்கள் கோமணம் கட்டிட்டு கூட எப்படியோ இருந்தாங்க. பெண்களுக்கு சரியான துணி போட தெரியல. அதே போல இங்க இந்த மேல் ஜாதிக்காரர்லாம் அநேக மற்ற கீழ் ஜாதிக்காரர்களை ஒதுக்கி சரியான துணியை கூட அவங்க போடுறதுக்கு அனுமதி தராம இருந்தாங்க. சரியா? படிப்பறிவு இல்லை, வேத அறிவு இல்லை, தேவன் யார் என்று தெரியல. ஆனா இவங்க வந்து என்ன பண்ணாங்க, இருக்கிற நிலைமை பார்த்தாங்க. இவங்க எதுக்கு தான் வந்தாங்க? நற்செய்தியை சொல்ல வந்தாங்க. ஆனா நற்செய்தியை சொல்லும் பொழுது பசி பட்டினியா இருக்கிறாங்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருன்னு அந்த ஆண்டவர் யார் பண்ண போ இப்ப எனக்கு பசியா இருக்குதுன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சொல்லுவாங்களா மாட்டாங்க? பசியா இருக்கிறாங்க. பசியின் கொடுமையினால எத்தனையோ தாய்மார் ஒரு சால பிள்ளைகளை பிச்சத்தை நம்ம பாக்குறோம். அந்த பசி அவ்வளவு கொடூரமானது. அப்ப பசியா இருக்கிற நேரத்துல ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருன்னா அது நேசமா? அது ஆண்டவருடைய நேசமா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல. அப்ப அந்த பசியா இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்? ஆதாரத்தை கொடுக்கணும். அதற்கான வழிகளை எல்லாம் இவங்க பண்ணாங்க. இந்த மிஷனரிகளா வந்தவங்க ஊழியக்காரர்களா வந்தாங்க. ஊழியக்காரர்கள் என்ன நினைச்சிட்டீங்க? நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? ராஜாக்கள் தான், ராஜாக்களுக்கான அழைப்பு தான் உங்களுக்கு. ஆசாரியர்களும் ராஜாக்களும் தான் இருக்கிறாங்க. அதிகாரம் பண்றவங்களும் ஆராதனை செய்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க ஊழியக்காரர்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு வேலைக்காரர்கள். நாங்கெல்லாம் உங்களுக்கு ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறீங்களா? இங்க நிக்கிற நாங்கெல்லாம் உங்களுக்கு யார்தான்? வேலைக்காரர்கள். புரியுதா? அதனாலதான் நீங்க எங்க இருந்தாலும் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் தேடி வந்து உங்களை பார்க்கறது, விசாரிக்கிறது, உங்களுக்கு பேசுறது, உங்க குறைகளை கேட்கறது மாத்திரம் இல்ல, முடிஞ்ச அளவுக்கு அதை தீர்க்கிறதுக்கும் நாங்க இருக்கோம். அல்லேலூயா. அப்பதான் அந்த சபைக்கு நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்போ இந்த சபை இவங்க மூலமா இவங்க போன இடத்துல சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களுடைய நிலைமையை அவங்க என்ன சொல்றது, முன்னேற்றம் அடைய செய்தாங்க. அதற்காக என்னெல்லாம் செஞ்சாங்க? இவங்க படிச்சாதான் முன்னேற முடியும்னு வெஸ்டர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தது அவங்க தான். அநேக ஸ்கூல்ஸ், அநேக காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ், சர்ச்சஸ், இதெல்லாம் இது பண்ணி அதோடு கூட சர்ச்சையும் கூட அவங்க ஸ்தாபிச்சாங்க. அப்படி ஸ்தாபித்த சில ஸ்தாபனங்கள் நான் சொல்லிட்டு வந்தேன் உங்களுக்கு. BYM,
அதுல இப்ப இவங்களால உருவானது, அதுக்கப்புறம் வரலாம். ஆனா இவங்க ஆரம்பிச்சதுல எங்கெல்லாம் ஆரம்பிச்சு டேனிஷ் மிஷன், அப்புறம் பேப்டிஸ்ட் மிஷன், பென்டெகாஸ்டல் சர்ச், இதெல்லாம் உருவாச்சு, எல்லாம் வந்துச்சு. நிறைய மிஷன்ஸ் மிஷனரிகள் மூலமா அவங்க வந்து செஞ்சதின் பலன் தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவங்களுடைய பலன், அவங்க சுவிசேஷத்தின் பலன் தான் நம்ம இங்கெல்லாம் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம செய்யறது நிமித்தமா தான் மற்றவங்க வர முடியும்ன்றது உங்க மனசுல பதிய செய்யுங்க. ஆமென். அப்போ இவங்க வந்து அந்த நற்கிரியே செஞ்சாங்க. நற்பணி, அதுதான் நற்பணி. சுவிசேஷத்தோடு கூட அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையும் கூட சந்திப்பது. அப்படி செய்ய 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 சபை பெருகிட்டே வந்துச்சு. 1947 எந்த அளவுக்கு வந்துச்சுன்னா, நிறைய கிறிஸ்தவ ஸ்தாபனங்களும் கூட இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட கூட இணைஞ்சி, அப்போ இன்னைக்கு சொல்றாங்க, பெந்தெகோஸ்தே சபையில கூட சொல்றாங்க, நமக்கும் அரசியலுக்கும் இது இல்ல, தொடர்பு இல்லைன்னு சொல்லி. கிடையாது. ஓட்டு போடுற வரைக்கும் நமக்கு அரசியல் உண்டு. நான் ஓட்டு போடுறேன், யாரு நானு எனக்கு தலைவனா தலைவியா வரணும்னு நான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஓட்டு போடுறேனோ, அதனால நானும் அரசியல்ல இருக்கிறேன். ஆண்டவராக தான் சொல்றாரு, ராயனுக்குரியத ராயனுக்கும் தேவனுக்குரியது தேவனுக்கும். அவர் பிறந்தப்ப கூட அந்த என்ன சொல்றது, சென்சஸ் எடுக்க குடிமதிப்பு எடுக்க கூட்டு போனாங்களே, போனாரு, தேவனால அனுமதிச்சாரு. அதனால நம்ம இந்த அரசாங்கத்துல இருக்கிற வரைக்கும் அதனுடைய பங்காளர்கள் நாம இருக்கிறோம். அதனால அதுக்கு ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கிடைச்சா ஜனங்களுக்கு ஏதாவது அங்கீகாரத்தோடு கூட செய்ய உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ செய்ய வரல, ஆண்டவருக்காக நான் நின்று அவர் பட்சத்துல உங்களை நிறுத்தும்படியா, சவால் கொடுக்கும்படியா நான் வந்திருக்கிறேன். சரி, இப்படியா சபை வளர்ச்சி வந்து 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 நிறைய ஸ்தாபனங்கள் உருவாகி, இங்க வெள்ளூர்ல நம்ம பார்க்கும் பொழுது ஊருஸ் காலேஜ் யாரால உருவானது? மிஷனரிஸால உருவானது. எஸ்எம்ஹெச் யாரால உருவானது? மிஷனரிஸால உருவானது. சிஎம்சி யாரால உருவானது? மிஷனரிஸால உருவாச்சு. சென்ட் ஜான்ஸ் சர்ச் யார் கட்டினது? மிஷனரிஸ் கட்டினது. ஆர்கா அமெரிக்கன் சர்ச் மாத்திரம் இல்ல, ஆர்கா தியோலாஜிக்கல் செமினரி யாரால உருவானது? மிஷனரிஸால உருவானது. எங்க அப்பா சொல்லுவாங்க, ஏதோ மிஷனரி எல்லாம் சொல்லுவாங்க, திருப்பத்தூருக்கு வந்திருக்காங்க, நான் பார்த்துருக்கேன், பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் அவங்க எல்லாம் நான் திருப்பத்தூர்ல பார்த்துருக்கேன் எங்க அப்பா சொல்லுவாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்க பல அர்ப்பணிப்போடு கூட, எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு? தேவனோடு கூட, தேவன் மீது கொண்டிருக்கிற அன்பின் அர்ப்பணிப்பு. அது நிமித்தமான ஆண்டவருக்கான ஒரு வைராக்கியம். எப்படியாகிடும் நான் பெற்றுக்கிட்ட இந்த சத்தியத்தை, நான் பெற்றுக்கிட்ட இந்த ரட்சிப்பை, நான் பெற்றுக்கிட்ட இந்த நல்ல என்ன சொல்றது சுக வாழ்வை மற்றவங்க பெற்றுக்கொள்ளணுமே சொல்லி புறப்பட்டு வந்தவங்க மிஷனரிஸ். ஆமென், ஆமென். இன்னும் சொல்ல போனா, இந்த அளவுக்கு இந்தியாவுல இவ்வளவு பெரிய ஒரு முன்னேற்றம் வந்திருக்குதுன்னா இதுக்கு காரணமா இருந்தவங்க மிஷனரிஸ் தான். புரியுதுங்களா? கையில பைபிள் யார் தூக்குங்க, எல்லாம் தமிழ் பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாம் தூக்குங்க. இந்த பைபிளுக்கு காரணமா, இந்த பைபிள் தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்தது யார் தெரியுமா? எங்க கீழே எங்க ஒரு ஜெர்மன் மிஷனரி, அவர் பேர் தான் சீகன் பால். தமிழ வந்து கத்துக்கிட்டு தமிழ்ல பைபிள மொழிபெயர்த்து நமக்கு தந்து முதலில் இந்தியாவில் பிரிண்டிங் பிரஸ் கொண்டு வந்தது மிஷனரி தான். அவங்க கொண்டு வந்து முதல்ல அச்சிட்டது தமிழ் தான். இது தமிழ் வேதாகமம் தான். அதுக்கடுத்து திருக்குறள், அதுக்கடுத்து திருக்குறள். ஓகே, இப்போ என்ன நம்ம கையில இருக்கிற புக்ஸ், ஸ்கூல்ல இருக்கிற புக்ஸ் எல்லாத்துக்கும் காரணமா, பிரிண்ட் பண்றதுக்கு காரணமா இருந்தவங்க யாரு? இவ்வளவு மிஷனரிஸ் செஞ்சாங்க. இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் என்ன செஞ்சுச்சு நமக்கு தெரியாது, அறியாம. இன்னொன்னு முரட்டாட்டம். அதனால சத்தியத்துக்கு விரோதமா எழும்பி நம்ம ஒண்ணுமே செய்யலன்றாங்க. கிறிஸ்தவம் இல்லைன்னு அந்த நாடு இல்லைங்க. ஆமென். நம்ம ஜெபிக்கிற ஜபத்தினாலதான் ஆண்டவர் இந்த தேசத்தை காத்துட்டு வராரு. உண்மையா சொல்றேன், நம்ம ஜெபிக்கிற நீங்க உங்க ஜபத்தை அர்த்தமா மாத்திரம் எண்ணிடாதீங்க. நம்ம ஜெபிக்கிற ஜபத்தின் நிமித்தமா தான் இந்த தேசம் அழிவுக்கு ஒப்பு கொடுக்காதபடி கத்தர் நிறைய இருக்கிற கொஞ்சம் பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ஓகே, இன்னொன்னு 2% இந்தியால
ஏன் தெரியுமா? இப்ப இருக்கிற நெருக்கம், இந்தியால எவ்வளவு நெருக்கம், சர்ச்சுக்கு தானே நெருக்கம். எத்தனை பேர் பாஸ்டர்ஸ்க்கு ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் பாஸ்டர்ஸ்க்காக, உங்க பாஸ்டருக்கு மாத்திரம் இல்ல, மற்ற பாஸ்டருக்கு கூட. சரி, உங்க பாஸ்டருக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க டெய்லி? சாரி, உங்களை ரொம்ப நான் என்ன சொல்றது, வெட்கப்பட விட மாட்டேன். கொஞ்சம் உங்களை ஆராய்ஞ்சு பார்த்துக்கங்க. டெய்லி உங்க பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப பசி. அவர் ஜெபிக்கிற ஜெபத்தின் நிமித்தமா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். புரியுதா? நீங்க ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அவருக்காக நீங்க ஜெபிக்க 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 உங்களுக்கு ஆசீர்வாதம் பெறும். அவருடைய சரீர சுகமும் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் அது தந்துருவாரு. ஆனா உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா அவருக்காக ஆமென் ஆமென். சரி, ரொம்ப செல்ஃபிஷா உங்க ஊழியக்காரருக்கு மாத்திரம் ஜெபிக்கிறது நிறுத்திட்டு, அதோட கூட நிறுத்திட்டு சொல்லணும், சாரி, அதோட கூட மற்ற ஊழியக்காரர்களுக்காக டெய்லி ஜெபிக்கணும். ஊழியக்காரர்கள் யாரு? பாஸ்டர்ஸ் மாத்திரம் இல்ல, என்ன போல இருக்கிற சுவிசேஷகர்கள், மிஷனரிகள், அப்புறம் அப்போஸ்தலர்கள், அப்புறம் பைபிள் காலேஜ்ல டீச் பண்றவங்க, போதகர்கள், அப்படி இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் 5 விதமான ஊழியம் செய்யறவங்க எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். சரி, செய்வீங்களா? இது வரைக்கும் செஞ்சீங்களா இல்லையா? இனிமே நீங்க கண்டிப்பா செய்ய போறீங்க. சரியா? நீங்க அப்படி ஜெபிக்க ஜெபிக்க என்ன ஆகும்னா, நீங்க உங்க பாஸ்டருக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. மற்ற ஊழியக்காரர்களுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது, தீர்க்க தரிசனமா சொல்றேன், மற்ற ஊழியக்காரர்களுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க சபை பெறும். இந்த வருஷம் நீங்க சாப்பிடணும். ஆமென் ஆமென். நீங்க மற்ற ஊழியர்களுக்காக டிவியில ஊழியம் பாக்குறீங்களா? அந்த ஊழியக்காரருக்காக ஜெபிங்க. புரியுதா? யாராவது ஒரு ஊழியக்காரர் உங்க வீட்டுக்கு வராங்களா, தெரியாதவங்க வந்து உங்க ஜெபம் பண்ணிட்டு போறாங்களா, அவங்களுக்காக ஜெபிங்க. தெரியாத ஊழியக்காரர்களுக்காக கூட ஜெபிங்க. ஆமென். எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்களுக்காக ஜெபிங்க. சரி, இந்தியாவில் இருக்கிற ஜனத்தொகை, கிறிஸ்திய ஜனத்தொகை எவ்வளவுன்றாங்க? 2%. அதானே சொல்றாங்க? அதானே 2% கணக்கெடுத்தா எத்தனை பேர் மாத்தி இருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க பேரை மாத்தி இருக்கிறீங்க? ஞானஸ்தானம் பெற்றுட்டு உங்க பேர் எத்தனை பேர் மாத்தி இருக்கிறீங்க? ஞானஸ்தானம் இந்துக்களா இருந்து ஞானஸ்தானம் பெற்று உங்க பேரு இல்ல, அதான் சொல்றேன். இப்போ உங்க பேர் மாறிச்சா? ஞானஸ்தானம் எடுத்த பேர் மாத்துனீங்களா இல்லையா? மாத்துனீங்கல்ல, அந்த பேரை வந்து உங்க சர்டிபிகேட்ல மாத்துனீங்களா? இல்ல. இப்போ அதை செய்ய ஆரம்பிச்சோம்னா நம்ம எவ்வளவு இருக்கும் மாத்தீங்கன்னா 52%. இது நமக்கு தெரியல, பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் சபை ஒடுக்கப்படுது. புரியுதுங்களா? அதனாலதான் சபை ஒடுக்கப்படுது. அதனால இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம கண்டிப்பா மாத்தித்தான் ஆகணும். சீக்கிரமா நீங்க ஆரம்பிச்சீங்களா என்ன தெரியல. உங்க சர்ச்சை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிடுறேன். இவங்க பேருங்களை மாத்துறதுக்கு 400 rupees என்னமோ தான் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு